தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை போற்றும் விதமாக திருவள்ளூர் காரனோடையில் பாரதிய ஜனதா கொடி அணிவகுப்பு பேரணி நடந்தது. ஒரு தகவல் இருக்கு. அது நிறைய பேர் இங்க இருக்கிற பிஜேபியினர் மறுக்கிறாங்க. ஆனா இந்த வெற்றி கொண்டாட்டம்ன்றது உண்மையிலேயே அதன் அடிப்படையில் நடக்குதா? அதாவது இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு 3 நாடுகள் ஆதரவு தெரிவிச்சது. இப்ப துருக்கியும் இப்ப கொலம்பியாவும் இதற்கு முன்னால ஒரு நாடும் 3 நாடு ஆதரவு தெரிவிச்சு. ஆனா இந்தியாவுக்கு ஒரு நாடு கூட ஆதரவு தெரிவிக்கல. இது ஒரு பிரச்சனை. ஆனால் சம்பவம் நடந்த இடத்துக்கு இதுவரையும் பாரத பிரதமர் ஒரு நாள் கூட அங்க போய் பார்க்கல. அது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்படி பல சூழலுக்கு நடுவுல நீங்க இந்த வெற்றி கொண்டாட்டம் சொல்லி ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த விதத்துல வெற்றி கொண்டாட்டத்தின் நியாயம் உலகத்துக்கெல்லாம் புரியுது. ஒரு பக்கம் இந்தியாவுடைய துணிச்சல் திறமையை பார்த்து அப்படியே மயங்கி நிற்கிறார்கள். என்ன செய்வது? பொருளாதாரத்தில் வல்லரசு நாடுகளா உயர்ந்துகிட்டு இருக்க. கடந்த வாரம் புதிய தகவல், 5வது பொருளாதார சக்தியா இருந்த நாம் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இப்பொழுது 4வது பொருளாதார சக்தியாக மாறி இருக்கிறோம். உலக நிதி ஆணையம் சொல்கிறது, ஐநா நிதி ஆணையம் சொல்கிறது. எந்த விமான தளத்தை பாகிஸ்தான் தாக்கியதாக சொன்னதோ அந்த விமான தளத்திற்கு பாரத பிரதமர் சென்று அங்கிருக்கிற வீரர்களோடு கைகுலுக்கி சிரித்து சந்தோஷப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்திய காட்சியையும் இந்த தாக்குதலுக்கு பிறகு நாம் பார்த்தோம். எந்த நாடு என்று நமக்கு கவலை இல்லை. எந்த நாடு ஆதரவு தெரிவித்தாலும் தெரிவிக்காவிட்டாலும் இந்தியா தன்னுடைய வலிமையை இங்கு நிரூபித்திருக்கிறது. எந்த நாடும் நம்மை கண்டிக்க முன்வரவில்லை. அதிலிருந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் நமது சக்தியை. நமது பிரம்மோஸ் ஏவுகணையை பார்த்து வியந்து போயிருக்கிறார்கள். S-400 வான் பாதுகாப்பை பார்த்து வியந்து போயிருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கும் சரி, சைனாவுக்கும் சரி, ரஷ்யாவுக்கும் சரி, எந்த நாடுகளா இருந்தாலும் சரி, சுயசார்பு இந்தியா, நம் இந்திய மக்களை 140 கோடி மக்களை காக்கிற சக்தி இந்திய வீரர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இருக்கிறது என்பதை நாம் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். மற்ற நாடுகள் சொல்கிறது சொல்லவில்லை என்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இப்போ 2 நாளைக்கு முன்னால ராவத் ரெட்டி அவர்கள் சொல்லியிருக்காரு, ரஃபேல் போர் விமானம் எத்தனை இந்த போர்ல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கான எந்த ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம சைட்லயும் பாதிப்பு இருக்கு. ஆனா அந்த பாதிப்பு என்னன்றது சரியான முறையில இதுவரையும் பாதுகாப்பு துறை விளக்காது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். பயங்கரவாதியின் முகாம்களை 22 நிமிடங்களில் நாம் அழித்த பிறகுதான் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் தகவல் தெரிவிக்கிறோம். நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த நாட்டுக்குள்ள புகுந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலும் சரி, பாகிஸ்தான்லயும் சரி, உள்ளே புகுந்து 9 பயங்கரவாதிகளுடைய முகாம்களை தாக்கிய பிறகுதான் அந்த நாட்டுக்கே தகவல் சொல்றோம். அப்ப எவ்வளவு ஸ்பீடா நம்ம ராணுவ வீரர்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க, நம்ம விமானப்படை, கப்பல் படை செயலாற்றி இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த பச்சோந்திகள் 9 பயங்கரவாதிகளுடைய தளங்களை அழிக்கிறோம். ஆனால் ஒரு பாகிஸ்தான் சிவிலியனை கூட நம்ம தாக்கல. ஒரு மக்கள் குடியிருக்கிற ஒரு பகுதியை கூட பாகிஸ்தானை இந்தியா தாக்கல. அந்த கோழைகள் காஷ்மீர் பகுதியில இந்திய மக்கள் வாழ்விடங்களை அட்டாக் பண்ணாங்க. அப்ப நம்மளுடைய தாக்குதல் ஒரு பக்கம். இந்த பக்கம் போகும்போது இன்னைக்கு நம்ம ராணுவ தலைமை சொல்லியிருக்கிறாரு, என்ன இழப்புங்கிறதுல இல்ல, அந்த இழப்பு 1 நிமிடம் 2 நிமிடத்துல சரி செய்யப்படும். அப்படி சரி செய்யப்பட்டதுனாலதான் ராவல் பிண்டில போய் அட்டாக் பண்ணோம், லாகூர்ல போய் அட்டாக் பண்ணோம். இத பற்றி கவலை இல்ல. ராகுல் காந்தி பேசுவாரு, ராகுல் காந்தியை பாகிஸ்தானுடைய தூதரா இந்தியாவில் நியமிக்கலாம். ஏன்னா நம்ம ராணுவ தலைவர்கள், நம்ம பிரதமர் சொல்வதை அவர் கேட்க மாட்டாரு. பாகிஸ்தான் பிரதமர் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் சொல்வதான் அவர் திருப்பி முன்மொழிகிறாரு. அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய இருக்காங்க. இந்தியாவில் எங்க வேணாலும் இருந்துட்டு போறாங்க. ஆனா நமக்கு தியாகம் புரிவதற்கு 140 கோடி மக்களும் பாரத பிரதமரோடு கைகோர்த்து நிற்கிறார்கள்.